Hello friends, welcome back to the JoVin Payanam. இன்னைக்கு JoVin Payanamல ஒரு சூப்பரான வீடியோன்னு கூட சொல்லலாம். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒண்ணு ட்ரை பண்ண போறேன். சார்கோல் தோசை நான் வந்து ரெடி பண்ண போறேன். அது ரெடி பண்ணி இன்னைக்கு என் தங்கச்சி ஊர்ல இருந்து வரறா. அவளுக்கு என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படினு இருக்கேன். சார்கோல் தோசை வந்து ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு ஒரு பீரியட்ல. அப்ப வந்து நான் ட்ரை பண்ணனும்னு நினைச்சிருக்கேன். பட் வந்து அப்ப நான் கன்சீவா இருந்ததனால சாப்பிடலாமா வேணாமா அப்படினு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணாம விட்டுட்டேன். இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படினு இருக்கேன். அது வந்து இன்டேக்கா எடுத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல இருந்தேன். நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படினா எடுத்துக்கலாம் அளவுக்கு மீறி எடுத்துக்க கூடாது அப்படினு சொல்லி போட்டுருந்தாங்க. அதுலயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் அளவுக்கு மீறி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறைய செய்ய போறதுல கொஞ்சமா மட்டும் செய்ய போறேன். ஒரு 3 தோசை அளவுக்கு செஞ்சு ஆளுக்கு ஒவ்வொன்று மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வரைக்கும் அவங்களும் இது சாப்பிட்டது கிடையாது. இதை பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. நான் அதை பத்தி கேட்டதும் இல்லை. நான் வந்து ஒரு டைம் வந்து நியூஸ்ல பார்த்திருக்கேன். ஏதோ ஒரு இதுல வந்து பிளாக் தோசை வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. நியூஸ் அப்ப பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதனாலதான் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு மறுபடியும். சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் சார்கோல் பொடி ஆல்ரெடி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் கூட ரெடி பண்ணி போட்டிருப்பேன். அது வந்து நானா ரெடி பண்ணேன். அது உங்களுக்கு வேணும் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவா அதை போடுறேன். இப்போ அந்த பவுடரை வச்சு நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வாங்க அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, என்னோட ஹஸ்பண்டோட ரியாக்ஷனும் என் தங்கச்சி ரியாக்ஷனும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். இப்போ மியா குட்டியை போய் தூங்க வச்சிருவோம். நாங்க 2 பேரும் ஏன் இப்படி பட்டையில இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பக்தி மயம் ஆயிடுச்சு. எனக்கு சாமி கும்பிடணும்னு தோணுச்சு. அதனாலதான் சாமி கும்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம். நல்லபடியே இந்த சார்கோல் தோசை ரெடி ஆகணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம். ஏமியா அப்படித்தானே? சரி, நான் அளவா மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஏன்னா நிறைய வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால அளவா இருந்தா போதும் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுல வந்து இந்த சார்கோல் பொடி ஆல்ரெடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சது இவ்வளவுதான் இருக்கு. இதை அப்படியே கொட்டிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். கொட்டி கலக்கிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். கலக்கிக்குவோம். மாவு நல்லா கலக்கியாச்சு. நல்ல ஒரு மாதிரி கருப்பும் இல்லாம ஒரு மாதிரி கலர்ல இருக்கு. ஒருவேளை சுட்டதுக்கு அப்புறம் கருப்பா மாறுமான்னு தெரியல, பாப்போம். எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் காரமான சட்னி இருந்தா நல்லா இருக்கும்ட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சட்னிக்கு. இது ரெடி ஆகட்டும். தோசை ஊத்திக்கலாம். நான் உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான்ட்டு இருந்தேன். என்னது உனக்குதான் சர்ப்ரைஸா? நீ வர்றே இல்லை, அதனாலதான் உனக்காக ரெடி பண்ண தோசை. வாவ், ஏய் எருமை மாடே எப்படி இருக்குது? என்னது? கறி தோசை, அடுப்பு கறி தோசை. கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டியா? கறி தோசைன்னா நம்ப மாட்டேங்கிற. சரி கண்டுபிடி. நீ என்ன தோசைன்னு கண்டுபிடிக்கிறியா? சரி, நீ வெளியே தானே இருக்கிற, சுட்டு தனியா கொண்டு வந்து கொடுப்போர், என்ன ரியாக்ஷன் பண்றது பார்க்கலான்னு பார்த்தா பூனை குட்டியாட்ட இங்க வந்து பார்த்துட்டு இருக்கிற. நம்ப மாட்டேங்கிறாளே கறி தோசைன்னா. இப்போ வந்து இதுல கொஞ்சம் சட்னி ஊத்திட்டு போயிட்டு கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. கொஞ்சம் தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம், ஊத்திக்கலாம். போய் கொடுப்போம். என்ன ரியாக்ஷன் காட்டுறாங்களோ தெரியவில்லை. மாமா இந்தா தோசை.
தோசை என்னமோ இது தோசை கல்லு மாதிரி இருக்குது. தோசை மேல சட்னி அடுப்பு கறி தோசைன்னா நம்ப மாட்டேங்கிற மாமா. உன்னோட ரியாக்ஷன் என்ன நோந்து பாக்குற? பூரா கல்லா இருக்குது. கல்லா இருக்குதா? உண்மையிலே கல்லுகளா இருக்குது. கல்லுக்கல்லா இல்ல, அது கறி. கல்லா இருந்தா மெல்ல முடியுமா? கறி சாப்பிட்ற மாதிரி இருக்குதா இல்லையா அடுப்பு கறிய? ஆமா, அடுப்பு கறி தான் அது. எப்படி இருக்குது மாமா? இது ஒரு தோசை சாப்பிடுறது ஹெல்த்துக்கு நல்லதான். என்ன இந்த கறிவா? நெஜந்த மாமா, சிக்கன் கிடையாது, அடுப்பு கறி மாமா. அடுப்பு கறி தொட்டாங்குச்சியில இருந்து வருது இல்ல கறி. ஆமா, அந்த கறி இது. நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். நாங்க எனக்கும் கொண்டா. கருப்பு தோசை நல்லா இல்லாத காரணத்தினால் நல்ல வேலை அளவாக கலக்கினேன். இந்தா மாமா, சரி சாப்பிடு நிம்மதியா. எப்படி இருந்துச்சு கருப்பு தோசை எக்ஸ்பீரியன்ஸ்? மாமா, இத விரும்பி ஹோட்டல்ல வந்து கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்களா மாமா? ஆமா. அப்ப நீ செஞ்சது சரியில்லை நினைக்கிறேன். நான் செஞ்சது சரியில்லையா? இப்படிதான் மாமா இருக்கு மாமா. அப்புறம் கறி மாதிரி இருக்காம எப்படி இருக்கும் கறி தோசை? இப்ப இந்த தோசை நான் டேஸ்ட் பண்ண போறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்குது. கறி சாப்பிடுற மாதிரி இருக்குது. அடுப்பு கறி இருக்கு. எங்க அம்மா விரும்பி சாப்பிடும். ஒரு தோசை சாப்பிட்றதே கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அது டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த கார சட்னிக்கும் அதுக்கும். ஆனா என்னன்னா கொஞ்சம் அங்கங்க நரிச்சு நரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. மேபி வந்து பெரிய கட்டையை வச்சு எரிப்பாங்களா, அந்த கறி வந்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நரிச்சு நரிச்சுட்டு இருக்காது. நான் வந்து தொட்டாங்குச்சி இருக்குல்ல, அந்த தொட்டாங்குச்சியோட இதான் நல்லா அரைச்சு போட்டேன். நான் அரைச்சாலும் அது லைட்டா குட்டி குட்டியா குருணையா இருந்துச்சு. அந்த குருணையா இருக்கிறது வந்து நம்ம சாப்பிடும்போது நரிச்சு நரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா நீங்க வந்து மாவு அரைக்கும் போதே போட்டுக்குங்க. அவ்வளோ மாவு அரைக்க மாட்டோம். ஒரு தோசை 2 தோசைக்கு மேல சாப்பிட முடியாது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மெயினா சொல்ல போனா. சார்கோல் தோசை எப்படி இருந்துச்சு அப்படின்னா 100க்கு ஒரு 50% ஓகே. எப்படி டேஸ்ட் வைஸ் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நார்மல் நம்ம தோசை சாப்பிட்றதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு டேஸ்ட். ஆனா என்ன அப்படின்னா அந்த லைட்டா குட்டி குட்டியா குருணையா இருக்கிறது வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படி ஒரு மாதிரி கல்லு, நமக்கு சாப்பிடும்போது கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலா இருக்கு. அது கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கு. இதுவே வந்து இது வந்து நான் எந்த சார்கோல் போட்டேன் அப்படின்னா வந்து தேங்காய் சரட்டை இருக்கும்ல, அதை வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து மிக்சியில பொடி பண்ணி போட்டேன். மிக்சியில நல்ல கிரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வராது. ஆனா என்னோட மிக்சியில நல்லா தான் பண்ணேன். சளிச்சு எடுத்தாலும் அந்த குட்டி குட்டியான குருணையா இருக்கிறது இருந்துச்சு. அந்த சின்ன சைஸ் கூட வந்து அது ஒரு மாதிரி கல் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நம்ம மாவு அரைக்கும் போதே அது கூட சேர்த்து போட்டிருக்கலாம். அப்ப வந்து அரிசியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அரைஞ்சிருக்கும். நான் வந்து மாவு அரைச்சு தனியா தான் அதை போட்டு மிக்ஸ் பண்ணனால எனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. மேபி யாராவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா, பெரிய சார்கோல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை போட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மாவு அரைக்கும் போதே போட்டுக்குங்க. மெயினா என்னன்னா அந்த கறியோட துகள்கள் வந்து சின்னதா இல்லாம நல்ல வலுவலுப்பா சைனிங்கா இருக்கணும். நல்ல வலுவலுப்பா இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த சின்ன துகள் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு இரிட்டேட்டா இருக்கும் சாப்பிடும்போது. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து நிறைய சாப்பிடாதீங்க யாரா இருந்தாலும். ஓகே,
ஓரளவுக்கு ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம், அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். நல்ல வேளை நான் வந்து 4 தோசை தான் நான் வந்து ரெடி பண்ணேன். அதுல 3 தோசை சாப்பிட்டா ஒரு தோசை வந்து சாப்பிடல. அப்படி போட்டு ஆளுக்கு ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதுவே வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்குங்காட்டி தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. மற்றபடி வந்து டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.